திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பைலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆபடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி போதிலாவட கையிலை குறுகினாரே. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ரொம்ப பெரிய கேப் திருமந்திரத்துக்கு. அதாவது ஆரம்பத்துல பாயிரம்ங்கிறது பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன்ல இது இந்த கிரந்தம்னு இல்லை, யார் எது சொன்னாலும் எக்காலத்திலயும் எந்த ஒரு பொருள் தான் எல்லா செயல்பாடுகளுக்கும் லட்சியமோ அதுவா இருக்கிற அந்த ஒரு பொருளை பத்தி தான் ஃபுல்லா இன்ட்ரடக்ஷன் முழுக்க 100 சொச்சம் பாடல்கள் சொன்னார். அதுக்கப்புறம் முதல் தந்திரம் தொடங்கி தந்திரம், அதாவது இந்த பாயிரத்துல சொல்லப்பட்ட அந்த லட்சியமான பொருள் இருக்கு இல்லையா, இந்த லட்சியமான பொருளை அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஜீவனோடும் வாழ்க்கை லட்சியம். நமது பலவாட்டி பார்த்திருக்கோம். அண்ணாமலையார் சொல்லுவார், எவ்ரிபடி இஸ் a worshipper of that state அப்படின்னு. worshipper of that state na everybody seeks that through every one of his or her actions and words, and we hardly realize that. அதுவும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இப்ப ஏதோ ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற ஒரு குழந்தைய உன்னோட லைஃப்ல என்ன லட்சியம், உனக்கு என்ன ஆகணும் அப்படின்லாம் ஏதோ கேட்டாக்க, எனக்கு இந்த மாதிரி வேலையில இருக்கணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைய பிறக்கணும் அப்படின்லாம் ஏதோ குழந்தைகள் அதோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி லட்சியமா சொல்லறது அப்படின்னாலும், ஆக்சுவலா எல்லாரோட லட்சியமும் அமைதியா ஆனந்தமா இருக்கிறதுங்கிறது தான். அந்தந்த ஜீவனோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ரூட்டா தோணுறது அதுகளுக்கு இல்லையா. அந்த ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த சூழல்ல நிறைய காசு பணம் இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு தோணுறது. இன்னொரு குழந்தைக்கு ஏதோ வீடு வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதோ தோணுறது, ஏதோ போஸ்ட்ல இருக்கணும், உலகத்துல எல்லாராலையும் ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அது அந்த ஜீவன் பிறந்து வளர்ந்த அதோட சூழல். அதை பொறுத்து எவ்ரிபடி ஹாஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ரூட், டிசைன்டு ரூட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். பீஸ் ஹாப்பினஸ்ங்கிறது லௌகி இம்மை மறுமைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பீஸ் தான். இங்க சந்தோஷம்ங்கிறதும் அண்ணாமலையான் சொல்றாப்புல, there is no happiness apart from the self. லோகத்துல ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்படுறேன், அப்புறம் பின்னால போறதுக்கு அது ஆக்சுவலா எல்லாமே ஒண்ணுதான். இங்க சந்தோஷப்படுறதுங்கிறதும் அது நம்மள அறியாம அந்த மூலத்துல முங்கறதே தான் ஜீவபாவத்துக்கும் திருப்தி வருது. அதனால லட்சியம்ங்கிறது ஒரே பொருள் தான். ஆனா ஜீவனோட போக்குக்கு தகுந்த மாதிரி அது அதுக்கு ரூட் போட்டுக்கிறது. ஆனா மனசுக்கு அதுவும் நம்ம அப்பப்ப பார்ப்போம் இல்லையா, மனசுக்கு அதோட செயல்படு திறன் எவ்வளோ, அதோட யோக்கியத்தை என்ன, அந்த லட்சியமா இருக்கிற கடைசி பாயிண்ட் வரைக்கும் இப்ப நான் நினைக்கிறேன், இந்த மார்க்கம் கொண்டு போய் சேர்த்துடும்னு சொல்றேன், இது வாஸ்தவமா இந்த மார்க்கம் அங்க போய் சேருமா அப்படிங்கறத ஒரு ஜீவனால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதோட சாமர்த்தியத்துல இல்ல, அதோட மனசு புத்திங்கிற அந்த ஃபேக்கல்டிஸ்க்கு எட்டாதது. லைஃப்ல ஏதோ மேஜரா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அது ஃபெயில்யூர் ஆர்த்த இப்படி போனா அது நல்லபடியா நடந்துடும்னு நினைச்சேன், ஆனா நடக்கல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாருக்கும் மீட் பண்ற மாதிரி ஒரு நாள் வருது. எல்லாரும் நல்லது நினைச்சு நிம்மதியா இருக்கணும்னு தான் பண்றோம், ஆனா அது வரமாட்டேங்கிறதுங்கிறது தெரியும் போது இட் பிகம்ஸ் வெரி லேட். அதுக்குள்ள நம்ம அந்த ரூட்ல ஏதோ தப்பான ரூட்ல ரொம்ப தூரம் போயிருப்போம், அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். அது அட்லீஸ்ட் பரவாயில்ல, அது நம்ம தப்பான ரூட்ல வந்திருக்கோங்கிறத முதல்ல ஒத்துக்கணும்.
பிடிவாதமா நான் இந்த ரூட்ல போனா இந்த இடம் தான் கிடைக்கும்னு நான் நினைச்சுட்டு போறதுனால அந்த இடம் அங்க இல்லைனாலும் அங்க வரணுங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் பக்குவத்தை. அப்புறம் வந்து சரி நம்ம செலக்ட் பண்ண ரூட் சரியில்லைன்னு ஒத்துக்கணுமே, அதுவே அகங்காரத்துக்கு ஒரு பெரிய ப்ளோ. அதை ஒத்துக்கணும். அப்புறம் உண்மையான லட்சியம் எதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கு எப்படி போறதுங்கிறத, ஏன்னா இவ்வளவு நாள் இந்த ரூட்லயே மனசு யோசிச்சதுனால எல்லாம் போட்டதுனால அதுக்கு உண்டான புது ரூட்டை வந்து கிரகிச்சு அதை டிசைன் பண்றதுக்கே ப்ராப்ளம். சரி யாராவது அந்த ரூட்ல போனவா இருக்கான்னா அவ சொல்றான்னா அதை கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு பணிவு வேணும். இதெல்லாம் வந்து அப்புறம் அந்த மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ணினா கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த தந்திரங்கள்ங்கிற 9 தந்திரங்கள் இருக்கு திருவாச்சகத்துல, சாரி திருமந்திரத்துல. இந்த தந்திரங்கள் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பாயிரத்துல சொன்னப்பட்ட அந்த லட்சியமான பொருளை வந்து அடையறதுக்கு உண்டான மார்க்கங்கள். தந்திரம், யந்திரம், மந்திரம் எல்லாம் வந்து அம்பாளோட ஸ்வரூபமா சஹஸ்ரநாமத்துல சொல்றோம் இல்லையா. அவள் தான் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் இந்த மூலத்துக்கு அழிச்சுட்டு போற சக்தி. இந்த உபாசனை, வழிபாடு, சாதனை எல்லாமே அவளோட ஸ்வரூபம் தான். அது எப்படி நம்ம கரெக்டா ஈடுபட்டோம்னாக்க எதை எடுத்துக்கிறது எதை விடணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தெரியணும். அதுதான் இந்த தந்திரங்கள்ங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இந்த முதல் தந்திரம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். முதல் தந்திரத்திலே வந்து அவர் இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த ஜீவனுக்கு வந்து உணர்வை, அதாவது இந்த புழு ஒரு இந்த புழுக்கு வந்து பேக் போன் கிடையாது. அதாவது இண்டிபெண்டா ஒரு இது மேல ரெண்டு புல்லு இருக்கு பக்கத்துல, ரெண்டு புல்லு ரெண்டு செடி பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னா, ஒரு புல்லுல இருக்குன்னா அந்த புழு வந்து அடுத்ததுக்கு போனோம்னா அந்த அடுத்த புல்லையோ செடியோ ஃபர்ஸ்ட் ஏதோ அதோட இது கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிண்டு அதுக்கப்புறம் இந்த எந்த புல்லுலயோ செடியிலயோ இருக்கோ அதை விடணும். அப்படிதான் இந்த புழுவுக்கு வந்து தாண்டி போக முடியும். இல்லாட்டாலுமே வந்து இந்த லட்சிய பொருளா இருக்கிற அந்த அனுபவம் இருக்கே, அது வந்து இந்த ஜடே சரீரத்துல இருந்து இட் இஸ் எசென்ஷியலி டிஃப்ரெண்ட். நம்மள எப்பயும் பார்ப்போம் இல்லையா, களிமண்ணுல ஜலத்தை ஊட்டி கலந்து பிசைஞ்சா மாதிரி கிடையாது இது. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ய இதி தத்விதா. எக்காலத்திலயும் வந்து இந்த க்ஷேத்திரமும் க்ஷேத்ரஜ்யங்கிறதும் வந்து சேர்ந்து களிமண்ல ஜலம் விட்ட மாதிரி ஆயிடவே முடியாது. அது ரெண்டும் இது சரீரம் இயங்கின்னு இருக்கிற காலத்திலயும் உலகத்துல செயல்பட்டு இருக்கிற காலத்திலயும் இந்த உயிரம்சம்ங்கிறது அது இட் ரீடைன்ஸ் இட் செல்ஃப். இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், அது அது தன்னுடைய தன்மையில இருந்து கெடுறது இல்லை. அதுக்குதான் நம்ம ஸ்கிரீனை பாக்குறது. ஸ்கிரீன்ல என்னதான் படம் வந்தாலும் ஸ்கிரீனோட தன்மை எந்த விதத்துலயும் கெட்டு போறது இல்லை. அது ஒண்ணும் அது பல பொருட்களா தானே மாறி போறதுங்கிறது கிடையாது. வேதாந்தத்துல அதெல்லாம் சொல்லுவா, பால் வந்து தயிரா ஆயிடுச்சுன்னா தயிர் திருப்பி பாலா ஆக முடியாது, அந்த மாதிரி பகவான் லோகமா மாறல அப்படின்லாம் சொல்லுவா. பகவான் சொல்றது அந்த ஒரு பொருள் வந்து அது தன்னுடைய தன்மை கெட்டு போய் பலதா காணப்படல. இட் ரீடைன்ஸ் இட்ஸ் நேச்சர். ரீடைன்ஸ் இட்ஸ் நேச்சர்னா என்ன, இட் இஸ் தட்ஸ் ஆல். நானாவே இருக்கேன், நான் அந்நியத்துல கலப்படம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது அந்த நிலையில வந்து இருப்பு மாத்திரம்தான் இருக்கு. அதே பலதான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். யாருக்கு தோற்றம்ங்கிறதுலதான் அதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருக்கு காணறதுங்கிறது அந்த ஆளு மேல கவனம் போயிடுது அப்படின்னு சொன்னா வாஸ்தவத்துல அது காணறதும் இல்லை சீனும் இல்லைங்கிறது ஆயிடுச்சுன்னாதான் அதுதான் நிவர்த்தி இந்த சிச்சுவேஷனுக்கு. அது போகட்டும். அந்த பலது இருக்கிற மாதிரி காணப்படுற சிச்சுவேஷன்ல ஒன் ஷுட் ஆல்வேஸ் ஓட் ஃபார் அந்த சத்தும் இருக்கு அசத்தும் இருக்கு, கலந்து கலந்து. ஆனா என்னதான் படம் வந்தாலும் படத்தோட ஆதாரத்துல வந்து இந்த ஸ்கிரீன் இருக்கும் இல்லையோ, அதனால இந்த படத்துல கவனம் போடாம இந்த ஸ்கிரீன் மேல கவனத்தை வச்சுக்கிறது தான் பாயிண்ட். அது நம்மளுக்கு பிடிச்ச சீனா இருந்தாலும் சரி,
ரொம்ப பிடிக்காத சீனா இருந்தாலும் சரி, பயப்படுத்துற சீனா இருந்தாலும் சரி, பயங்கர துக்ககரமான அந்த துக்கம்ங்கிற ஒரு பாவத்துக்கு நம்ம ரொம்ப ஆட்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த படம் இல்ல. சாதாரணமா என்ன ஒரு காமெடி டிராஜடி எதுவும் இல்லாம அப்படி சாதாரணமா போயிட்டு இருக்கு படம் அப்படின்னா, நான் படத்துல கவனம் போடாம நான் ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேணா ஏதோ இருக்கலாம். அது முயற்சியினால மனசு புத்தியோட சகாயத்துல இருக்கிறது. அந்த இமோஷன்ஸை கிண்டில் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா நான் நினைச்சுக்கிறேன், என்ன இருந்தாலும் ஆதாரத்துல ஸ்கிரீன் தான் இருக்கு, இதெல்லாம் பொய்ன்னு இருந்தாலும் வந்து ஒரே துக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அங்கதான் அந்த இமோஷன்ஸ், அந்த பாவங்கள்ங்கிறது வருது. இந்த பாவங்களோட இந்த ஜீவன் வந்து இந்த லோகம்ங்கிற அப்பியரன்ஸ்ல ஈடுபடும் போது இல்லாத அந்த பொருள், கிராஸ் பொருள் எதனால அதுக்கு இருப்பு இருக்கோ அந்த பொருளை வந்து அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு காணப்படுற பொருள் மேல கவனம் வந்து ஸ்பான்டேனியஸா போயிடுறது. அந்த அந்த காணப்படுற பொருள் மேல கவனம் வந்து என்னைக்கும் போகப்படாதுன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் அது இல்லைன்னு. அப்புறம் அந்த விவகாரம் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் when one goes through every activity in life, இது வந்து நிலையற்றது, இது ஸ்திரமானது அல்ல, இது காணப்படுறது, இது சும்மா இருக்கிற மாதிரி காணறது, இது என்னைக்கும் அழிய போறது, இது இப்ப இருக்கும் போதே அது ஒன்றும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அந்த பொருள் ஆதார பொருள் இல்லாம இதுக்கு ஒரு வைபவமும் இல்லை அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தெரிஞ்சுட்டே இருந்தானாக்க தட் இஸ் த பிக் கெயின். அதுவும் பகவத்கீதையில சொல்ற மாதிரி சனைஹி சனைஹி உபரமேத்து தடால்னு லோகத்தையே மறந்து அப்படியே ஒரு என்ன பலது இல்லாத ஒரு சமாதி நிலையில, அந்நியமற்ற அந்த சமாதி நிலையில அப்படியே மாசக்கணக்கா ஒரு 6 மாசம் இருந்துட்டு அப்புறம் அதுல இருந்து வெளியில வரதே திருப்பி இந்த லோகத்தை ஹேண்டில் பண்ணணுங்கிற பிரச்சனையோட வர்றதை விட அந்த 6 மாசமும் வந்து கான்சியஸா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில ஈடுபடும் போதும் இந்த ஜடத்தையும் சித்தியும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து இந்த ஜடம் வந்து ஸ்திரமானது அல்ல, நிலையானது அல்ல அப்படின்னு ஒதுக்கி ஒதுக்கி அந்த சத்த அம்சத்துக்கே உயிரம்சத்துக்கே ஓட் பண்ணி இந்த 6 மாசமும் ஒரு ஜீவன் செயல்பட்டதுன்னு சொன்னா தட் இஸ் மச் மோர் கெயின், மச் பெட்டர் கெயின் தென் சிட்டிங் இன் சமாதி for 6 months and getting out of it and seeing the world in all its multiplicity. So அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜீவிதத்துல வந்து இந்த எங்கேயும் விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டாம். நம்ம எங்க பிறந்து வளர்ந்து பகவான் இந்த ஜீவன உயிரம்சத்தை எங்க வச்சிருக்காரோ அவர் பார்த்துதான் வச்சிருக்காரு. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாக்க அதுக்கு வந்து பழுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை பார்த்துதான் வச்சிருக்கார். அதனால அந்த சிச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் இன்வால்வ் ஆகும் போது இந்த ஜடத்தோட நிலையாமைய வந்து உள்வாங்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும். that helps a lot in சாதனா, இந்த ஜடத்துல இருந்து பிரியறதுக்கு. அப்ப அதுதான் வந்து இவர் யாக்கை நிலையாமை அப்படிங்கிற ஹெட்டிங்ல எத்தனை பாடல்லாம் தெரியல, எத்தனையோ பாடல் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் நம்ம. கொஞ்சம் இந்த பாடல் பார்த்ததுதான் எனக்கு லாஸ்டா ஞாபகம் இருந்தது. மெசேஜ் லாஸ்ட்ல இப்பதான் பார்த்தேன். அத்திப்பழமும் அரைக்காத 160வது பாடல் ரன்னிங் நம்பர்ல அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்த இது வரைக்கும் பார்த்தா நம்பர் ஞாபகம் இல்ல. பட் இந்த யாக்கை நிலையாமைங்கிற ஹெட்டிங்ல பார்த்த ஒவ்வொரு பாடல்லையும் வந்து இந்த சரீரமானது இந்த ஜட பொருள்களால உண்டான மாதிரி இருக்கு. ஒரு கூரை கட்டி வச்சு ஒரு கொட்டகை போட்ட மாதிரி மூங்கில நாட்டி மேல கூரை வெஞ்ச மாதிரி இருக்கு. அது வந்து என்னைக்கும் போயிடும். அதுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இங்க வந்து மனுஷாலோ காசு பணமோ எது இருந்தாலும் அது போறபடிக்குதான் போகும். அவளுக்கும் இதோட கனெக்ஷன் இல்ல. இருக்கிற காலத்துல வந்து ஏதோ நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த காசு பணம் மனுஷா அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கும் அவளோட வினைக்கு ஈடாதான் இந்த ஜீவன் கிட்ட பழகிறாளே தவிர்த்து அவளுக்கும் ஒன்னும் எட்டர்னலா கனெக்ஷன் இல்லை இந்த பொருள் கிட்ட. எட்டர்னல் கனெக்ஷன் அந்த உயிரம்சத்துக்கு மட்டும்தான் இருக்கு.
அதுக்கு இருக்கிற கேர் அண்ட் கன்சர்ன், அதுக்கு இருக்கிற ப்ரொடெக்டிவ் பவர் லோகத்துல இருக்கிற அந்த அனித்தியமான பொருட்களுக்கோ ஜீவன்களுக்கோ எதுக்குமே எக்காலத்திலயும் கிடையாதுங்கிறதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு பாட்டுலயும். அதுல இது பார்த்தோம். வித்துன்னு அப்படியா ஏதோ பிறந்த அந்த ஜீவன் என்னைக்கா இருந்தாலும் போகணும். கத்தி எடுத்தவர் காடு புக்காரை. பிறந்தவர் அப்படி பிறந்தவாழ்லாமும் ஒரு நாள் வந்து இடுகாட்டுக்கு போய் தான் சேர்ந்தாகணும். மேலும் முகட்டில்லை கீழும் இதுவும் அதேதான். கூரையா ஒரு கூரை வேஞ்ச ஒரு இது மாதிரி இந்த சரீரத்தை உருவகப்படுத்தி ஓலையான் மேய்ந்தவர் ஊடு அறியாமையை வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித்தளிகையே. இது என்ன மேல கீழே இந்த சரீரத்துக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. மத்தியத்துல அதுக்கு சப்போர்ட்டும் இல்லை. அதாவது ஜீவிதம் தான். ஜீவிதத்துல வந்து அதுக்கு ஒன்றும் ஆரம்ப காலத்துலயும் சரி முடிவு காலத்துலயும் சரி இங்க இந்த அனித்திய பொருட்கள் எதுவும் சப்போர்ட்டா கிடையாது. இருக்கிற காலத்துலயும் கிடையாது. வாழற காலத்தையும் இதுக்கு கொட்டகைக்கு வந்து மத்தியில ஒன்றும் குச்சியெல்லாம் இருக்காது. மேல ரூஃபிங்ல தான் அதெல்லாம் போட்டிருப்பா. 4 கால் மட்டும்தான் நட்டிருப்பா இல்லையா. மத்தியிலயும் ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அதுக்கு. அப்படி வெறும் கூரை அதுவும் டெம்பரரி தான். இந்த தென்னங்கீத்தால வேஞ்ச கூரை அது என்னைக்கும் வந்து போயிடும். அனித்தியமானது அப்படிங்கறது அந்த பாடல். கூடம் கிடந்தது 162வது பாடல். இதுதான் பார்த்தோம்னு போட்டிருக்கா மெசேஜ்ல. கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கே ஆடும் லயமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே. இதுவும் அதேதான். எல்லாமே நிலையாமை பத்தி தான் சொல்லிட்டு வருது. அது ஒவ்வொரு மாதிரி உருவகப்படுத்துறாரு ஒவ்வொரு பாடல்லையும். இதுல வந்து டான்ஸ் நடக்கிற ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு அரங்கு மாதிரி உருவகப்படுத்தி சொல்றார். அதுல ஒரு அலங்காரமும் இல்லை. அப்படின்னா உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த சரீரத்துக்கு ஒரு விசேஷமும் இல்லை. ஆடும் லயமும் இங்க இல்லை. அது வந்து அதாவது டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பாட்டு தாள வாத்தியங்கள் அதெல்லாம் வந்து ஆடுறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் இல்லையா. அது பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் பண்ணி தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆடுறதுங்கிறது. இப்ப அது உயிர் போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு லயமும் இந்த லோகத்துல வந்து பிரவருத்தி பண்றதுக்கு உண்டான ஒரு இதுவும் இல்லை. ஒன்னும் இயக்கிற பொருட்கள் எதுவும் இல்லை. ஆடும் லயமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு. டான்ஸ் தியேட்டர்ல வந்து பாடுவா. டான்ஸ் ஆடுறவாளுக்கு ஒரு பாட்டு பாடுவா. அதுக்கு தகுந்த மாதிரி அவ வந்து அபிநயம் பிடிக்கிறதுக்கு. இங்க உயிர் போனதுக்கு அப்புறம் வந்து பண்ணுல பாடுறது மாதிரி எங்க கூட இருக்கிறவாள்லாம் வந்து தன்னுடைய ரொம்ப அன்போட இருக்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததோட இஃபெக்ட காட்டும்படியா அழறா. தேடிய தீயினில் தீ வைத்தார்களே. அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்ணாலும் ஜடத்தை வச்சுட்டு யாருக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அக்னியில வச்சு பொசுக்குடுறா. அதுதான் அதோட ஃபைனல் சத்தியம். அந்த சரீரத்தோட இஃபெக்ட் இந்த ஜீவிதத்தோட இது அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு. 163வது பாடல். முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டதுதான் இல்லை ஏதேனும் ஏழைகள் பட்டது பார் மனம் 12 ஆண்டினில் கெட்டது 70 கேடு அறியீரே. முட்டை பிறந்தது 300 நாளினில். அது இந்த சரீரம் உண்டானதுதான். 10 மாசம் அம்மாவோட கர்ப்பத்துல வாசம் பண்ணி குழந்தையா வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி 300 நாட்களில் இட்டதுதான் இல்லை ஏதேனும். இத முட்டைன்னா நம்ம சாதாரணமா இந்த பட்சிகளோட முட்டை வந்து இது இந்த குருவியோட முட்டை காக்கையோட முட்டை அதாவது அது மூலமா இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. அந்த பட்சியோட முட்டைங்கிறது இந்த 300 நாட்கள்ல உண்டான அந்த ஜீவனுக்கு வந்து அந்த முட்டைய வந்து இட்டவர் எவரும் இல்லையா.
சரி அப்பா அம்மா இருக்காளே அவள் தான் உண்டாயிருக்கு அப்படின்னு, அவளால் தான் உண்டாயிருக்கு இந்த குழந்தை ஜீவன் அப்படின்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னாக்க அங்கேயும் சொல்றார், எந்த ஜீவனுக்கும் ரைட்டும் இல்ல சாமர்த்தியமும் இல்ல ஒரு ஜீவனை லோகத்துக்கு கொண்டு வரதுக்கு. அது ஈஸ்வருடைய அருள் செயல்படுறதுனால அந்த ஆக்சுவலா ஆல் எல்லாம் எல்லாமே அருள் தான். இந்த மாதிரி ஒரு ஜீவன் லோகத்துக்கு வர்றது பிசிக்கலா இல்லாட்டா எத்தனை பேர் குழந்தை பிறக்கலன்னு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா. அது வரணுங்கிறது இருக்குன்னாக்கா அந்த சக்தியோட இதுலதான் வர்றது. அது அந்த ஜீவன் எங்க பிறந்தாக்கா அதுக்கு பழுக்கிறதுக்கு சௌக்கியமா இருக்குமோ அந்த மாதிரி சூழல்ல அந்த ஜீவனை பிறக்க வைக்கிறதுங்கிறது ஈசன் வினைக்கு ஈடா ஜீவன்களை படைக்கிறதுங்கிற தொழில். அது அவ்வளவு சூக்ஷ்மமானது. படைப்பு தொழில்னா ஏதோ சும்மா மண்ணை எடுத்தோ பிசைஞ்சோ ஏதோ பொம்மை பண்ணினோங்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு சூக்ஷ்மமானது. எந்த ஜீவன் எங்க பிறந்தா எந்த பிராணிக் எனர்ஜில இருந்து அது உண்டானாக்கா அதோட மெச்சூரிட்டிக்கு சௌக்கியமா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து அந்த ஜீவனை பிறக்க வைக்கிறார். அது அவளோட சாமர்த்தியத்துல இல்லை, ஈஸ்வருடைய கருணை அந்த செயல்பாடுனால ஏற்படுறது அது. அதனால இந்த முட்டையை இட்டவர் எவரும் இல்லை, இட்டதுதான் இல்லை ஏதேனும். அவளோட சுவாதந்திரமும் இல்லை, அவளோட சாமர்த்தியமும் இல்லை, அவளோட சாய்ஸும் இல்லை, அவளோட சாமர்த்தியமும் இல்லை ஒரு குழந்தை உண்டாகிறதுங்கிறதுக்கு. தே ஆர் ஒன்லி மீன்ஸ். ஈஸ்வரோட கையில எல்லா ஜீவன்களுமே அவரோட கையில ஒரு யந்திரம் மாதிரி தான். ஒவ்வொரு ஜீவன் எப்படி இயங்கணும், அது மூலமா லோகத்துல என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்ற அந்த சக்தி தான் அந்த ஜீவனை அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறது. அதுதான் நம்ம கர்மயோகத்துல பார்த்தோம். பிரகிருத்தேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசா. பிரகிருதிங்கிறது அந்த பரம்பொருளோட இயங்குற சக்தி. அது தனக்கு என்ன வேலையை நடத்திக்கணுமோ, ஸ்கிரீன் பிளே டிராமா, அது டைரக்ஷன், இந்த லோகம்ங்கிறதுல இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரகிருதி டிசைட் பண்ணி தன்னோட ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் நடக்கிறதுக்கு அது எப்படி நடக்கணும்ங்கிறது டிசைட் பண்ணி அது ஜீவன்களை தன் கையில இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு நடத்திக்கிறது. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்யதே. அகங்காரம்ங்கிறது அந்த ஜீவ பாவத்துக்கு இண்டிபெண்டா தான் அந்த பரம்பொருளுக்கு இண்டிபெண்டா இருக்கும், செயல்படுற திறமை எனக்கு இண்டிபெண்டா இருக்கு, என்னால டிசைட் பண்ணி என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்னால மறைக்கப்பட்ட ஜீவன் விமூடாத்மா. மூடி எப்படி மேகம் மறைக்கிறதோ அந்த மாதிரி இந்த ஒரு கன்ஃபியூஷன். எனக்கு இண்டிபெண்டா இருக்கிற திறமை இருக்கு, இண்டிபெண்டா செயல்படுற திறமை இருக்குங்கிற அந்த கன்ஃபியூஷன்னால அந்த திரையினால மறைக்கப்பட்ட ஜீவன் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்யதே. நான் தான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது. வாஸ்தவத்துல நடத்துறது ஈசனுடைய அந்த இயக்கிற சக்தி தான். இட்டது தான் இல்லை ஏதேனும் ஏழைகள் அது தெரிஞ்சுக்காதவாளே, ஹே தீனர்களே, பட்டது பார் மனம் 12 ஆண்டினில். சரி, அப்படி ஒரு ஜீவன் வந்தது லோகத்துல, அது அதோட வினைக்கு தகுந்த மாதிரி அது இயங்க ஆரம்பிச்சிடும். அப்பா அம்மா நம்ம சொல்லி கொடுத்துதான் குழந்தை எப்படி எல்லாம் இருக்குன்னு சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்லதான் அந்த குழந்தை எப்படி இருக்கு ஏதோ அவாவா சொல்லிக்கலாம், அவாவா லேபிள் ஏதோ போட்டுக்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொரு ஜீவனும் லோகத்துல இயங்குறது எப்படின்னாக்கா எகைன் அதே பிரின்சிபிள் தான். அதே பிரகிருதி, எந்த பிரகிருதி அந்த ஜீவனை லோகத்துக்கு கொண்டு வந்ததோ அதுதான் அந்த ஜீவன் எப்படி இருக்கணும்ங்கிறதும் டிசைட் பண்றது. அந்த பிரகிருதியோட ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி தான் அது லோகத்துல ஈடுபடுறது. அப்பா அம்மா நீ இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், இப்படிதான் நீ நினைக்கணும்னு சொல்றதுனால அந்த ஜீவனுக்கு அதுல ஒரு பிடிப்பு வந்துருமானா வராது. அது பிரகிருதி பண்ணினாதான் உண்டு. அது லோகத்தோட கலந்தது. 12 ஆண்டினில் மனம் ஆக்சுவலா அந்த என்னன்னா இட் பிகம்ஸ்
டீப்லி இன்வால்வ் வித் த வேர்ல்டு அப்படிங்கறதுதான். ஆக்சுவலா மனம்ங்கிறது வந்து திருமணம் கல்யாணம்ங்கிற இதுல மனம் 12 ஆண்டினில். அதாவது அந்த ஜீவனுக்கு அதுக்கு நான் இண்டிபெண்டா இருக்கேன்னு ஒரு ஜீவனா இருக்கேன், செயல்படுற திறம் இருக்கு அப்படிங்கிற அபிமானம் வளர வளர லோகத்துல அது தன்னிச்சையா ஈடுபட்டு விடுறது. மனம்னா லிட்டரலா நாட் மேரேஜ். இந்த கான்டெக்ட்ல அதை அவர் அப்படி சொல்லியிருக்கார். பட் அப்படி இந்த ஜீவன் லோகத்துக்கு பிரகிருதியோட செயல்பாடுனால வந்த ஜீவன் அதோட செயல்பாடுனாலேயே வந்து இட் பிகம்ஸ் டீப்லி இன்வால்வ் வித் த வேர்ல்ட். அதுக்கு அதுக்கு அந்த அஜ்ஞானம் ஆதாரமா இருக்குன்னா திருப்பி அதுவும் நினைச்சுக்கும், இது என்னோட ஃப்ரீடம்ல தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன், என்னோட சாய்ஸ்ல தான் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சு இந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறேன், என்னோட சாய்ஸ்ல தான் நான் இப்படி வாழறேன் அப்படின்னு அது நினைச்சுக்க. அது பிரகிருதியோட ஒரு பிரமை. பட்டது பார்மணம் 12 ஆண்டினில் கெட்டது 70 கேடு அறியீரே. 70 வயசு ஆச்சு போயிடுது. அத இந்த 12 70ங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. அது பிறந்த அந்த ஜீவன் வந்து லோகத்துக்கு வந்தது, அப்புறம் அதுல ரொம்ப இன்வால்வ்டா அந்த லோகத்துல எல்லாம் பலத்திலையும் ஈடுபட்டு செயல்பட்டு இருந்தது. என்னைக்கு பிரகிருதி வந்து கயிறை பிடிச்சி இழுத்துதோ அன்னைக்கு கிளம்பி போயிடுச்சு. இதுல எதுவுமே அந்த ஜீவன் கையிலயும் இல்ல, அதோட அப்பா அம்மான்னு சொல்றவா அந்த ஜீவன்களோட கையிலயும் இல்ல, யார் கையிலயுமே இல்ல. இது எல்லாமே நடத்தப்படுறது. இதுல எல்லாமே அனித்தியம்தான். இல்ல நம்மளோட சாமர்த்தியத்துக்கோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறதுக்கோ, அது கிடைக்கிறதுங்கிறது என்ன கிடைக்கும்னாக்க வினை ஈட்டுதல் தான் கிடைக்கும். அது அது அந்த ஜீவன் வந்து இந்த அஞ்ஞானத்தினால அது செயல்படுறதப்போ கர்மாவனா ஈட்டிக்கலாம். அது அந்த அடுத்த பாடல்ல வர்றது எல்லையோ வரும். 164வது பாடல். இடிஞ்சில் இருக்க விளக்கு ஒளி கொண்டான், முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர், விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே. இது வந்து நிலையாமைய வந்து வேற விதமா சொல்லிட்டு இருக்கார். இடிஞ்சல்ங்கிறது வந்து அகல் விளக்கு. அத விளக்கேத்துறதுக்கு ஆதாரமா நம்ம ஏதோ ஒரு கிண்ணி ஏதோ ஒண்ணு வைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் பிடிக்கிற ஒரு கண்டெய்னர் இடிஞ்சில். இருக்க விளக்கு எரிகொண்டான். அது யாரு? காலன் கூற்றுவன். இந்த டைம் எலிமெண்ட்டுங்கிறது வந்து அதுக்கு தெரியும், டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டைம் டேபிள் வந்து இங்கிலீஷ் பீரியட் வந்து 9லேருந்து 10, மேத்ஸ் பீரியட் வந்து 10லேருந்து 11ன்னு போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி ஜீவன் வந்து ஒவ்வொரு ஜீவனும் எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கறதோட டைம் டேபிள் வந்து போட்டு கொடுத்துருக்கார் ஈசன் காலனுக்கு. அவ வந்து கரெக்டா தன்னோட வேலையை வந்து கரெக்டா டியூட்டியை வந்து பண்ணிவிடுவார். அந்த ஜீவன் இருந்த சரீரம் அது அப்படியே இருக்கு லோகத்துல. என்ன ஜடமயமான லோகத்துல அந்த ஜட சரீரம் அப்படியே இருக்கு, இடிஞ்சில் இருக்கு, விளக்கு ஒளி கொண்டான். அதுல இருக்கிற அந்த உயிரம்சத்தை வந்து எடுத்துன்னு போயிட்டான் காலன், அவனோட ரொட்டீனுக்கு தகுந்த மாதிரி, அவனோட டைம் டேபிளுக்கு தகுந்த மாதிரி. முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர். சரி, காலன் வந்து எடுத்துன்னு போயிட்டானே அப்படின்னாக்கா வந்து ஏன் எடுத்துன்னு போனா, எப்படி அந்த உயிர் போச்சு அப்படின்னாக்க, ஒவ்வொரு பாடல்லையும் பார்த்துட்டே வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஜீவனை வந்து ஈசன் வந்து படைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க அதோட பிராரப்த கர்மாக்கு ஈடா. அதுக்கு சங்கல்பங்கள்லாம் பலது வச்சுக்கிறது இல்லையா ஜீவன் ஒவ்வொரு ஜென்மால. அந்த சங்கல்பங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிறக்க வச்சு வளர வச்சு வாழ வச்சு, when the jiva goes through that kind of a life, அதுல இருக்கிற நல்லது கேட்டெல்லாம் வந்து ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிட்டு வெளியில வச்சு அது பழுத்து மெச்சூரா வெளியில வரும். இந்த மாதிரி இனிமே சங்கல்பங்கள் வச்சுக்கப்படாது அப்படிங்கிற அதான். அதனால்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாமே வந்து the pairs of opposites balance each other. எல்லா பொருள் இருக்கிற ஒரு பொருள் பலதா பிரிஞ்சப்ப அதோட பிரைட்டர் சைடு அண்ட் டார்க்கர் சைடுங்கிற அந்த 2 அம்சத்தோட தான் வந்து அந்த இருக்கிற ஒரு பொருள் தான் பிரிஞ்சிருக்கு. இல்ல மேனிஃபெஸ்டேஷன்ல எதுல வேணா பார்க்கலாம் நம்மள இந்த அம்சத்தை.
அதோட நல்ல அம்சம், நல்ல பாகம்ங்கிறது ஒண்ணு இருக்கும், கெட்ட பாகம்ங்கிறதும் ஒண்ணு இருக்கும். அண்ட் தே பேலன்ஸ் ஈச் அதர் பர்ஃபெக்ட்லி. தே பேலன்ஸ் ஈச் அதர். இட் வில் நெவர் பி லைக் ஒண்ணு பெருசா இருக்கும் ஒண்ணு சின்னதா இருக்கு அதனால திஸ் இஸ் a பெட்டர் சாய்ஸ்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளோட மேடு பள்ளம் டெக்னாலஜி மாதிரி தான். ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான். பள்ளம் தான் மேடு ஆயிருக்கு. பள்ளத்துல இருந்து தோண்டி எடுத்த மண்ணு தான் வந்து இட் மேக்ஸ் தி மவுண்ட். ஸோ இட் கேன் நெவர் பி பிக்கர் ஆர் ஸ்மாலர் தேன் தி பள்ளம். இருக்கிற ஒரு பொருள் தான் வந்து பலதா விரிஞ்சிருக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல. ஸோ அந்த நல்லது கெட்டதுங்கிறது வந்து தே பேலன்ஸ் ஈச் அதர். நல்லது வழியா கோ த்ரூ பண்றச்சு ஜீவன் வந்து மனசு புத்தினால அதுல ஈடுபடுறது அப்படின்னு சொன்னா, ஓ இது நன்னா இருக்கு, எனக்கு திருப்பி இதுவே வேணும், இன்னும் ரெப்படிஷன் வேணும், இன்னும் நன்னா வேணும், டீப்பா வேணும், நிறைய வேணும் அப்படின்லாம் அதுல ஈடுபடுறது. அப்புறம் அந்த டார்க்கர் சைட பார்க்கும்போது ஐயோ இது வேண்டவே வேண்டாம், எப்படியாவது இதை ஒழிச்சு கட்டணும், இதை இல்லாம பண்ணணும், நல்லது மாத்திரம் வரணும், இந்த கெட்ட ஏதோ ஒரு பொருள் அதோட நல்லது மாத்திரம் எனக்கு வேணும், கெடுதல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தாக்க அது மாதிரி முடியவே முடியாது. ஒன் சைடட் காயினே கிடையாது இல்லையா லோகத்துல. ஹெட் மாத்திரமா இருக்கிற காயின், டெய்ல் மாத்திரமா இருக்கிற காயின் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது பகவான் வந்து போட்டு வச்சிருக்கிறது எதுக்காகன்னா, இந்த நல்லது அனுபவிக்கிறச்சே வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு டீப்பா அதுல இன்வால்வ் ஆனதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் சைட கோத்ரூ பண்ணும்போது போரும் ஆகும். இந்த நல்லதை அனுபவிக்காம ஏதோ ஒரு பொருளோட டார்க்கர் சைட ஃபர்ஸ்ட் ஜீவன் அனுபவிக்கிறதுனாக்க ஒரே துவேஷம், எருவு, என்ன கன்றாவி, வேண்டவே வேண்டாம், ஒரே வெறுப்பா வரும். அப்புறம் அதோட நல்ல சைட பார்க்கும்போது பரவாயில்ல, அது கூட இட் இஸ் நாட் தட் பேட் அப்படின்னு தோணும். எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு பொருளோட ரெண்டு அம்சத்தையும் வந்து இஃப் ஜீவா கோஸ் த்ரூ ஃபுல்லா அந்த நல்லது கெட்டதுங்கிற ரெண்டு சைடையும் வந்து அதை அனுபவிச்சு வெளியில வந்ததுன்னா போரும்னு ஆயிடும். சரி ஏதோ நல்லா இருந்தது, படுத்த ஏதோ எதுவா இருந்தாலும் சரி போரும், அது இனிமே அதுகிட்ட இவ்வளோலாம் இன்வால்வ் ஆக வேண்டாம். அந்த மாதிரி வந்து பழுத்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் ஈசன் பார்த்து ஒரு பர்டிகுலர் என்விரான்ல போட்டு வளர்க்கிறார். அந்த பிராரப்த கர்மா, அந்த வினைக்கு ஈடா அந்த ஜீவன் அனுபவிக்க வேண்டியது முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் கிளம்பிடுறது. அதான் ஈசன் போட்டு கொடுத்த டைம் டேபிள் காலனுக்கு. இந்த மாதிரி அனுபவங்கள் இத்தனை நாளைக்கு இந்த ஜீவன் இப்படி கோத்ரூ பண்ணிதுன்னா போரும் அதுக்கு இந்த ஜென்மாக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கார். காலன் வந்து கரெக்டா உயிரை பிரிச்சு எடுத்துன்னு போயிட்டான். இது தெரிய மாட்டேங்கிறது லோகத்துல இருக்கிறவாளுக்கு. அவன் யமன் கொண்டு போயிட்டாங்கிறா, இல்லைன்னா இந்த இன்சிடென்ட்னால போயிடுச்சு அப்படிங்கிறா. இதை நம்ம பார்க்காததுனால, இதை கவனிக்காததுனால போயிடுச்சு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஆக்ஷன் போகாததுனால போயிடுச்சுங்கிறா, என்னமோ சொல்றா. ஒவ்வொருத்தரும் அவாவாளுக்கு இதெல்லாம் பண்ணி முழங்குவர் மூடர். பிகாஸ் தேர் இன்டெலெக்ட் இஸ் கவர்டு, they don't see the truth. They don't see the truth that அந்த ஜீவனுக்கு அதுதான் வந்து இந்த லைஃப்ல கிடைக்க வேண்டியது, அதோட வினை பயன் முடிஞ்சுது, நெய் வத்தினா வழக்க அணையறா மாதிரி அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சது அப்படின்னு சொன்னா ஜீவன் கிளம்பிடும். ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் போறதுனால ஒரு செகண்டோ 1 மினிட் கூட ஒரு ஜீவனையும் எக்ஸ்ட்ராவா யாரோட சாமர்த்தியத்திலையும் வச்சிருக்க முடியாது. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப். அதானா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஃபோர்கோ பண்ணிடுறோம். நம்மளோட சாமர்த்தியத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் வெண்டிலேட்டர்ல போட்டிருந்தோம்னா 4 நாள் வச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. அதனால அந்த கர்மால ஈடுபடுற பாவம் தான் முக்கியமே தவிர்த்து கர்மாவோட ரிசல்ட் நம்ம கையில இல்லை. எவ்வளவுதான் வந்து நல்ல எண்ணம்னா என்ன சொல்றது, எல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிற பாவத்தோட இருக்கணும். பகவான் வந்து அந்த க்ஷேம பாவம் வந்து எத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவனுக்கு வந்து ரோல் கொடுப்பார் பிரகிருதியில வேலை பண்றதுக்கு. இப்ப என்னால 50 கிலோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு சொன்னா 50 கிலோ வரைக்கும் பொருட்களை தூக்கறதுக்கு எனக்கு கொடுக்கலாம் இல்லையோ. எல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிற அந்த பாவம் வந்து எத்தனை ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீவனால நல்லதெல்லாம் அந்த பிரகிருதியில நடக்கிற மாதிரி பகவான் இயக்குவர்.
இந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் இப்போ ஏதோ போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்றோம் இல்லையா, என்னால இதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு இந்த ஸ்கில் செட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல அந்த ஆளை உட்காந்து வைக்கிற மாதிரி. அப்ப அந்த சாமர்த்தியத்தை டெவலப் பண்ணிக்கிறது தான் முக்கியம். அது எப்படி போய் எந்த போஸ்ட்ல போய் நம்ம ஃபிட் ஆகணுங்கிறது நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குங்கிறது பகவானுக்கு நல்லா தெரியுமே. இந்த உபாதியோட யோக்கியத்தை, உபாதிங்கிறது சரி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், அதோட யோக்கியத்தை என்னன்னு தெரியற பகவான் அதுக்கு உண்டான ரைட் ரோல கொடுப்பார். என்ன சொல்லணும், விடிஞ்சது அறிய உலகம். அதாவது இந்த லோகத்துல அது செயல்படுறதுங்கிறது ஈஸ்வரோட டெசிஷன். அதால இந்த லோகத்துல என்னென்ன நடக்கிறதுக்கு இருக்கோ அதுதான் நடக்கும். நம்மளோட சாமர்த்தியத்தினால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியாது, கம்மி பண்ணவும் முடியாது, அந்த ஜீவனோட செயல்பாடுகளை மாத்தவும் முடியாது. இதை அறியாத மூடர். அது என்ன சொல்ல வந்தோம், அதாவது ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் போறதுனால நம்ம ஏதோ ஜீவனை எக்ஸ்ட்ராவா வாழ வைப்போம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பயங்கரமான பிரமை. ஹித சித்தத்தோட கர்மால ஈடுபடலாமே தவிர்த்து ஹித சித்தத்தோட ஈடுபடுறதுனால நான் கர்மாவோட ரிசல்ட்டை மாத்துவேங்கிற ராங் கான்செப்ஷன் வச்சுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. நல்லது நினைச்சு பண்றோம், ஆனா அது நல்லதா முடியணுமா தீயதா முடியணுமாங்கிறது நம்ம கையில இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஹித சித்தத்தோட இருக்கிறது முக்கியம். அது அந்த ஜீவனுக்கு தான் பழுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஏன்னா கர்மா பண்ணினதுனால கிடைக்கிற ரிசல்ட்டை விட இந்த கர்மால ஈடுபடுற பாவம் தான் முக்கியம். அது ஜீவன் பழுக்கிறதுக்கு. ஏன்னா கர்மாலேருந்து நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாமே அனித்தியம் தான், கர்மாவும் அனித்தியம் தான். அதுல ஒண்ணும் பெரிய கெயின் இல்லை. அது எந்த பாவத்தோட அதுல ஈடுபடுறோங்கிறத பொறுத்து அந்த ஜீவன் எய்தர் முக்தமாகலாம், இல்லைன்னா பந்தத்துல ஈடுபடலாம். அது தெரியறது இல்லை இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு. அந்த ரிசல்ட்டை நம்ம நினைச்சிருந்தோம்னா நம்ம இப்படி மாத்திருக்கலாம், டைட்ல பாத்திருந்தோம்னா அப்படி மாத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு யார் யாரையோ எதையோ குத்தம் சொல்லிட்டு பெருசா அழறா. ஆனா அந்த ஜீவன் போனதுக்கு ரீசன் அதோட கர்ம பலன் முடிஞ்சுடுத்து. காலன் அவரோட டைம் டேபிள் படி எடுத்துட்டு போயிட்டார். படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே. அதுதான் அது ஜீவன் அது போயாச்சு. ஆனா இவ இந்த இது தெரியாம, இந்த சூக்ஷ்மம் தெரியாம இந்த லோகத்தோட நடப்புல இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்படுறா. இந்த சூக்ஷ்மத்தை அறியாதவர்கள் கஷ்டப்படுறா. அந்த நடப்புகளை பார்த்து, இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து கஷ்டப்படுறாள் இந்த ஜீவன்கள்லாம். எதுவுமே அனித்தியம்ங்கிறது தெரியாம கஷ்டப்படுறா அப்படிங்கிறது. 165வது பாடல். மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவந்து எழாமல் இருக்கு. உருவந்து எழாமல் இடர்படந்து எழா நரகில் கிடப்பர் குடற்பட வெந்து அமர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே. மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் உருவம் தொழாமல் இடர்படந்து எழா நரகில் கிடப்பர். தப்பா படிச்சேன். இடர்படந்து ஏழா நரகில் கிடப்பர் குடற்பட வெந்து அமர் கூப்பிடுவமாறே. ஓகே. மடல் விரி கொன்றையான் மாயன். ஈசன் அப்படி எதழ்கள், மடல்ங்கிறது பூவோட எதழ் ஃப்ரெஷ்ஷா பூத்து விரிஞ்சு இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கிறவரா ஈசனை இங்க சொல்றார். மடல் விரி கொன்றையான். ஏன் அந்த கொன்றை புஷ்பத்துக்கு என்ன விசேஷம்னா, அது பிரணவாகாரமா இருக்கிற புஷ்பம். அதுல அப்படி அந்த வளைஞ்சு ஒரு காம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த விரிஞ்ச பூவும் அந்த காம்பு எல்லாம் வச்சு பார்த்தானாக்கா அது ஒரு ஓங்காரம் மாதிரி வடிவத்துல இருக்கக்கூடிய பூ.
அத வந்து தரிச்சுட்டு இருக்கிற ஈசன் அப்படிங்கிறது ஞானமயமான அந்த ஈசன் பிரணவாகாரமா இருக்கக்கூடியவர். ஓங்கார பொருளா அந்த சிவபுராணத்துல வருமே ஓங்காரமாய் இதுக்குள்ள தலைய போட்டு அது பசதிக்கு வரவே வராது. ஓங்காரத்து ஒலியா என்னோட ஹிருதயத்துல இருந்து என்ன உத்தாரணம் பண்ணினவர் அப்படிங்கிற மாதிரி சிவபுராணத்துல வரும். மடல் விரி கொன்றையாம். அப்படி அந்த ஈசன் வந்து பிரணவஸ்வரூபி, ஞானஸ்வரூபி. அவர் வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆதாரமா இருந்து தன்னை உணர்த்த வல்லவர். அவரேதான் வந்து மாயன். அதாவது மாயைங்கிற சக்திய வந்து மாயைங்கிற சக்தி அவருக்கு உட்பட்ட சக்தி தான். அவரோட இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு காரணமா இருக்கக்கூடிய சக்தி. அதான் பகவத்கீதையில சொல்லுவார், மாயையை ஆசிரியிச்சுண்டு நான் அந்த லோகத்துல வரேன் அப்படின்பார். மாயைங்கிற அந்த சக்தியை ஆசிரியிச்சுண்டு நான் அந்த லோகத்தை பல பொருட்களா விரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு பொருள், உருவமற்ற பொருள், தன்மையற்ற குணங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள், இந்த மாயைங்கிற சக்தியை ஆசிரியிச்சுண்டு நான் அந்த லோகத்துல பலதா வரேன். அப்படி அதனால அவர் தான் மாயன். அவரை வந்து அந்த மாயைங்கிற சக்தி வந்து பிரமிக்க வைக்க முடியாது. ஏன்னா அவரோட ஆதிக்கத்துல இருக்கிற சக்தி. ஞானஸ்வரூபி, அந்த மாயைக்கு அதிபதியா இருக்கிறவர். படைத்த உடலும் உயிரும் உவந்து உடலும் உருவம் தொழாமல் அப்படி அவரோட அந்த மாயா சக்திக்கு உட்பட்டு உண்டான இந்த உயிர் கொண்ட உடல், அதாவது ஜீவபாவம், ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு ஒரு உருவத்தோட ஐடென்டிஃபைடா இருக்கக்கூடிய அந்த உயிர் அம்சம் அவர்லேருந்து உண்டானது, அவரோட சாமர்த்தியத்துல உண்டானது அப்படிங்கிற அதோட ரெகக்னிஷன் இல்லாததுனால அந்த பரம்பொருளுக்கு அது சமர்ப்பணம் பண்ண மாட்டேங்கிறது, அதை தொழ மாட்டேங்கிறது. தான் ஏதோ இண்டிபெண்டா வந்துட்டா மாதிரியும், தனக்கு இண்டிபெண்டா சாமர்த்தியம் இருக்கிற மாதிரியும், செயல்படு திறன் இருக்கிற மாதிரி நினைச்சுண்டு அந்த பரம்பொருளுக்கு அது எதுலேருந்து உண்டாச்சோ அதை வந்து அது தொழ மாட்டேங்கிறது, அதுக்கு சமர்ப்பணம் பண்ண மாட்டேங்கிறது. உடலும் உயிரும் உருவம் தொழாமல் உருவம் தொழாமல் இடர்படந்து 7ஆம் நரகில் கிடப்பர். அப்படி அந்த தனக்கு மூலமா இருக்கிற பொருளை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதோட போக்குக்கு வழங்கி கொடுத்துட்டா லைஃப் வில் பி வெரி ஸ்மூத். மேடு ஏறினாலும் சரி, பள்ளத்துல இறங்கினாலும் சரி, நல்ல ஒரு வண்டி, நல்ல சஸ்பென்ஷன் இருக்கிற வண்டி அப்படின்னாக்க ஸ்மூத்தா போகும் ஜேர்னி இல்லையா? அது இல்லாம அது தன்னோட சாமர்த்தியத்தினால நல்லதெல்லாம் சேர்த்துக்கணும், கெட்டதெல்லாம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு அந்த பரம்பொருளோட ரெகக்னிஷன் இல்லாம வாழக்கூடிய அந்த ஜீவன் இருக்கே, அதை தொழாம அதுக்கு சமர்ப்பணம் பண்ணாத ஜீவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறது லைஃப்ல, பாவம். ஏன்னா தன்னோட சாமர்த்தியம், தன்னோட விருப்பம் அப்படின்னுட்டு அந்த அந்த எனர்ஜியை பிடிச்சிட்டுதான் அதுக்கு வந்து லோகத்துல ஆதாரமா கொண்டு வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட அடியும் உதையும் கிடைக்கிறது. ஏன்னா தன்னோட சாமர்த்தியம், தன்னோட ஸ்கில் செட்டுங்கிறதுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மி. அது அதோட யோக்கியத்தை ஒன்றும் பெருசா கிடையாது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இதுக்கு, சாமர்த்தியத்துக்கு. அதனால அதை வச்சுட்டு லோகத்துல செயல்படுறதே வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இந்த ஜீவன், பாவம். நம்மளே ஏதோ பிளிம்சியா இருக்கிற பொருளை வச்சுட்டு எதையோ பெருசா தூக்கணும்னு போனோம்னா அது உடஞ்சு போகும் இல்லையா? அந்த மாதிரி தன்னோட சாமர்த்தியத்துல இந்த லோகத்துல வந்து பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற பாவத்துல போற ஜீவன் ரொம்ப கஷ்டப்படுறது, பாவம். இடர்படந்து 7ஆம் நரகில் கிடப்பர். 7 விதமான நரகம் இருக்கான். அது என்ன தெரியல, இந்த நரகத்தோட வர்ணனை எல்லாம் ஏதோ புராணத்துல எல்லாம் வரும். பட் அது ஏதோ ஒரு லோகமா இருக்கும். லோகம்னு எடுத்துக்கிறதுக்கு இல்ல, அதாவது அந்த ஜீவனுக்கு ஏற்படுற துக்க அனுபவங்கள் தான். அது எந்த லோகத்துல வேணா கிடைக்கலாம். அது என்னோலாம் சொல்லுவா, அது என்ன அக்னியில போட்டு அது ஜீவனை வந்து சுட பண்ணுவா, எண்ணெயை காய்ச்சி ஊத்துவா, அப்படிலாம் ஏதோ வர்ணனை எல்லாம் வருது இல்லையா அந்த நரகத்தோட. ஆக்சுவலா இன்னைய தேதிக்கு ஆஸ்பத்திரியில பார்த்தா அந்த வர்ணனைக்கு தகுந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கு. அது அங்க இந்த நரகத்துல வேலை செய்யறவாள்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணுவான்னு வர்ணனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு.
யாராவது கடைசி காலத்துல ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவளை போட்டாருனாக்கா அவளுக்கு தட் ஜீவா இஸ் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். வெளியில நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஐசியூல வந்து நல்லா ஒரு போர்வையை போத்தி வச்சு மூக்குல எல்லாம் டியூபை சுருகி வெளியில இருந்து பாத்துக்கோங்க அப்படின்ருவா. ஆனா அந்த ஜீவனுக்கு வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். அது வந்து அதான் அந்த 7ஆம் நரகில் கிடப்பார். அது ஏதாவது சரீரம் மனசோட அந்த உபாதியோட ஒட்டின்னு இருக்கிற ஜீவன் அதோட துக்ககரமான சைடெல்லாம் அனுபவிக்க வேண்டி வருது. அதுதான் ப்ராப்ளம். அது அந்த பரம்பொருளை உணராதுக்கு நான் அதோட அம்சம்தான், அதுல இருந்துதான் உண்டாயிருக்கேன், அதோட சாமர்த்தியத்துலதான் இயங்கின்னு இருக்கேங்கிறத மறந்து போய் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணாத ஜீவன் இந்த சரீரம் மனசு தன்னோட சாமர்த்தியம் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கலந்து இருந்ததோட குற்றத்தை வந்து அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நரகத்துல இருக்கிற அது நரகமும் ஈஸ்வருடைய அவருக்கு இருக்கிற ஒரே ஃபீச்சர் காருண்யம் தான். அந்த ஜீவன் வந்து அப்படி விபரீதமா தப்பான டிரெக்ஷன்ல போய் வேண்டாததெல்லாம் பிடிச்சுட்டு இருக்குன்னு சொன்னா அந்த நரக இடர் கொடுத்தாவது அந்த ஜீவனை அதுல இருந்து ஃப்ரீ பண்றார். இல்லைன்னா அவருக்கு என்ன பாவம், யார கஷ்டப்படுத்தணும்னு என்ன இருக்கு? அவருக்கு அந்நியமா தனக்கு அந்நியமா யாருமே இல்லை. அப்புறம் யார போய் கஷ்டப்படுத்துறது? எப்படியோ அந்த ஜீவனை வந்து பழுக்க வைக்கணும். இடர்படந்து 7ஆம் நரகில் கிடப்பர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே. அது அதாவது இந்த ஜீவனே அஜ்ஞானத்துல இந்த சரீரம் மனசு உபாதியோட ஒட்டிண்டு நான் தான் கர்மா பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்கு. அது போராத்துக்கு அதை சப்போர்ட் பண்றதுக்கு கூட வேற உறவுக்காராங்கிறவாளும் இருக்கான். அவ வந்து அந்த ஜீவன் போனதுக்கு அப்புறமும் வந்து பெருசா கத்தி அழறாளாம். இந்நாள் போயிட்டா போயிட்டா போயிட்டா, எனக்கு இதுவாச்சு அதுவாச்சுன்னு குடலோட ஒன்றும்படியா அதாவது வயிறு ஒட்டி போய் பெருசா கத்தி அழறாளா. அது வந்து குடற்பட வெண்தமர். தமருங்கிறது வந்து வெணுங்கப்பட்டவா, நம்மள சேர்ந்தவான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தமருங்கிறது. அப்படியே குடலோட ஒட்டும்படியா அந்த தமர்கள்லாம் வந்து பெருசா சப்தம் போட்டு அழறலாம். அப்பயும் அந்த ஜீவனுக்கு வந்து அந்த ஜீவ பாவத்துல இருந்து அதை வெளியில கொண்டு வர்றதுங்கிற சக்தி ஒரு காலத்திலயும் இல்லை. அந்த ஈஸ்வரோட அருளுக்கு அந்நியமா அவர் ஒருத்தர் தான் எல்லா காலத்திலயும் இந்த ஜீவனை கஷ்டப்பட்டாலும் சரி. நம்ம சுந்தரர் பெருமான வந்து நீ கல்யாணம் நின்று போச்சுன்னு அவர் வருத்தப்பட்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நீ என்னை திட்டினாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்லைன்னுட்டு அந்த ஈஸ்வரோட கருணை ஒண்ணுதான் வந்து அந்த ஜீவனை சதா சர்வ காலமும் அதுக்கு ரைட் பார்த்த காமிக்கிறது. இந்த காம்பஸ் எல்லாம் எப்பயுமே நார்த்தர்ன் டிரெக்ஷனையே காமிக்குமே அதோட முள்ளு. அது மாதிரி அந்த கருணைங்கிற ஒரு அம்சம்தான் வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதோட ஹிதமான பாதையை காமிக்க கூடினது. பாக்கி எல்லாம் சுத்து வட்டாரம் இது அது அவா இவா யாரையும் குத்தம் சொல்றதுக்கு இல்ல. எல்லாருக்கும் அவாவாளோட வினைக்கு ஈடான அவளோட வாழ்க்கைங்கிறது இருக்கு. நம்மளுக்கும் ஏதோ அவளோட கனெக்ஷன் இருக்கிறதுனாலதான் அவளோட சேர்ந்து கொஞ்ச நாள் ஏதோ அப்படி அப்படி இருக்கிற மாதிரி வருதே தவிர்த்து எதுவுமே சாஸ்வதம் இல்லை. நம்மளுக்கு நல்ல பாதையை காமிக்கிறதுக்கும் வந்து அவளுக்கும் முடியாது. அவளுக்கு அவளோட லிமிட்டேஷன் இருக்கு. யாரையும் குத்தம் சொல்றதுக்கு இல்லை. திருப்பி இந்த ஜீவ பாவத்திலையும் அந்த இண்டிவிஜுவல் சாமர்த்தியத்திலையும் இழுத்து போடுற எனர்ஜிஸ் தான் இருக்கே தவிர்த்து அந்த ஈஸ்வருடைய கருணைங்கிற ஒரு அம்சத்துக்கு தவிர வேற எதுக்குமே வந்து இந்த ஜீவனுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு சாதனம் இங்க இல்லை. அதை உணர்ந்து அதை தொழுது அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க அந்த ஜீவனுக்கு லைஃப் வில் பி ரிச். நல்லபடியா ஜீவிதத்தை வந்து பழித்து வெளியில அந்த வினைக்கு வந்து வினை அனுபவத்துல வந்து கரெக்டா அதை அனுபவிச்சு அது வழியா வெளியில வந்து என்ன பாடம் கத்துக்கணுமோ அதை கத்துண்டு வெளியில வரலாம். அந்த ஆசிரியம் இருந்தா போறோம். அதான் இங்க சொல்ற பாக்கி எல்லாமே வந்து டிரான்சிட்ரி, பாக்கி எல்லாமே வந்து நிலையற்றது, அழியக்கூடியது. அந்த மாயன் கொன்றை சடையான் என்னது கொன்றையான் மாயன் அந்த ஒரு பொருள் தான் நம்மளுக்கு அந்த ஜீவிதத்துக்கு வந்து ஆசிரியமானது. அதை உணர்ந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க போறோம். பாக்கி எல்லாம் நிலையானது நிலையற்றது அப்படி சொல்லி இந்த பாடல். அடுத்த பாடல் 166.
குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே குடையும் மனிதனார் போக்கும் அப்போதே அடையும் இடம் வலம் ஆருயிராமே. அதாவது இது again it is about the support, worldly support, how flimsy worldly support is to the jiva அப்படிங்கிறது. ஒரு ராஜாவா ஒருத்தர் இருக்கார், அவரு வெளியில ஊர்வலம் போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடை பிடிச்சிட்டு பின்னாடியில இருந்து வருவா. அப்புறம் சுற்று வட்டாரம் அவரோட யானைப்படை குதிரைப்படை அதெல்லாம் வரும். வாள் ஏந்திண்டு வீரர்கள்லாம் கையில வருவா. அவர்கிட்டயே இடுப்புல நல்லா ஒரு பெரிய வாள் சொருகின்னு இருப்பார். அப்படிதான் அவர் ஊர்வலம் எல்லாம் போறார். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க அவருக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி தானே. கொடையை பிடிச்சிருந்தா ஏதோ மேல இருந்து வெயில் மழை ஏதோ வருதுன்னா அதுல இருந்து ப்ரொடெக்ஷன். சூழ குதிரைகள் அப்படிலாம் வருது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஏதோ தள்ளி ஒரு ஆபத்து காணப்படுறது அப்படின்னு சொன்னா வேகம் போய் அந்த ஆபத்தை சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் கையில வச்சுக்கிண்டு அப்புறம் வாள் எல்லாம் ஏந்திட்டு வரா அப்படின்னா ஏதாவது நம்ம மேலேயே வேண்டாத எனர்ஜிஸ் எல்லாம் தாக்குறதுன்னா அதெல்லாம் வெட்டி வீழ்த்தி ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது என்ன இன்சூரன்ஸ் கவர் எல்லாம் என்ன பாலிசி எல்லாம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது கொடையெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி பின்னால் ஏதாவது வந்ததுன்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் கவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது அசம்பாவிதம் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா சட்டுன்னு அதுக்கு ரீச் அவுட் பண்ற மாதிரி அப்படின்னு போன்லயே எல்லா கனெக்ஷனும் ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படி இருக்கிற மீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கிறது. அப்படியே எல்லாத்தையும் மீறி ஏதாவது கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான பலவிதமான சூக்ஷ்மங்கள் சாமர்த்தியங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. இப்படி எல்லாம் இந்த ஜீவன் இந்த வேர்ல்டுலி லைஃப்ல தனக்கு ப்ரொடெக்ஷன், தனக்கு செக்யூரிட்டி, தனக்கு சப்போர்ட் அப்படின்னு நினைச்சுண்டு என்னென்னத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டாலும் சரி. அது ராஜா அப்படி புடை சூழ அவர் ஆன மேல அப்படி ஊர்வலம் போயின்னு இருக்கிறதையே இடையும் அக்காலம் அத்தனை பேர் சூழ இருந்து அத்தனை ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் சுத்தி இருக்கிற காலத்திலேயே இருந்து நடுவே புடையும் மனிதனார் சுத்து வட்டார மனுஷர்கள், புடைங்கிறது பக்கத்துல, புடையும் மனிதனார் இடையும் அக்காலம் இத்தனைக்கு சூழ்ந்து மத்தியத்துல இருக்கும் போதே இருந்து நடுவே போகும் அப்போதே. இவ்வளோ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், இவ்வளோ சப்போர்ட் மெக்கானிசம் எல்லாமே சுத்து வட்டாரம் இருந்தும் உயிர் போறதுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த க்ஷணம் போயிடும். இதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் வென்டிலேட்டர்ல வைக்கிறதுனால ஒரு ஜீவனை ஒரு நாள்ல ஒரு மினிட் ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ராவா உயிர் கொடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது யாராலையும். ஏன்னா அவ கையில இல்ல, அது ஜீவனோட பிராரப்த கர்மா இங்க முடியறது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா யமன் எடுத்துன்னு போயிடுவான். யமனுக்கு ஹாஸ்பிட்டலோ ஐசியூவோ என்ன மெக்கானிசம் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து அவருக்கு உயிரை எடுத்துன்னு போயிட முடியும். எவ்வளோ சுரட்சிதமான இடத்துல இருக்கோம்னு நினைச்சுட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் பாடி கார்ட்ஸ் இருந்தாலும், படை வீரர்கள்லாம் சூழ்ந்து இருந்தாலும் யமனை யாரையும் நிறுத்த முடியாது. உயிர் போகணும்னு இருந்தா போயே தீரும். அப்படி இருந்தும் இது புடையும் மனிதர் சுத்து வட்டாரம் அவ்வளோ பேர் இருக்கா, சப்போர்ட்டுக்கு இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, இருந்து நடுவே போகும் அப்போதே. அப்ப போகணும்னா அந்த க்ஷணம் போயிடும். இதற்கு மத்தியத்துல இருந்தாலும் அடையும் இடம் பலம் ஆறுயிராமை. அத ஆறுயிர்ங்கிறது இந்த பிராணசக்தி உடல்ல அருமையா ஓடின்னு இருக்கிற பிராணசக்தி இருக்கே, இடம் பலமா மாறி மாறி இந்த இடை பிங்களை இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, மூச்சு மேல் பிராணன் கீழ் பிராணன் எல்லாம் இருக்கே, அதுல அப்படி அவ்வளோ சாமர்த்தியமா ஓடிட்டு இருக்க அந்த பிராணசக்தி இந்த ஜீவிதத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி ஓடிட்டு இருக்கிற அந்த ஆறுயிர் இடம் பலம் ஓடக்கூடியன்னா அந்த ஆறுயிர் இப்ப போகணும்னு சொன்னா அப்ப போயிடும். எத்தனை
சப்போர்ட்டிவ் மெக்கானிசமோ இதுதான் எவ்வளவுதான் சூழ்ந்து இருந்தாலும் பிரயோஜனப்படாது. அது யாராலையும் மாத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது அப்படிங்கிற நிலையாமை சொல்றது அந்த பாடல். அடுத்த பாடல் காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பெய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோல் பையுள் நின்று தொழில் அற செய்து ஈட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இது ஆளுன்னு சொல்றது ஆக்சுவலா வாஸ்தவத்துல இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர்னு அவர் புகழ்ந்தெல்லாம் சொல்றோம். இவருக்கு இவ்வளோ பெரியவர், இவருக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணுவார்னு சொல்றது எல்லாமே அந்த புகழ் எல்லாம் அட்ரிபியூட்டட் ஒன்லி டு த பரம்பொருள் விச் இஸ் ரன்னிங் தட் ஷோ. அந்த ஜீவன் இயங்குறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு தான். இந்த சரீரம் அந்த உபாதின்னு பார்த்தானாக்கா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வெறும் ஜடம். அதுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அதை இயக்குற அந்த உயிர் அதை விட்டு பிரிஞ்சு போயாச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த சரீரத்தை காக்கை கழுகு நரி எல்லாம் புடிச்சு கிச்சு பிச்சு தின்னால்தான் அதுக்கு என்ன தெரிய போறது. காக்கை கவரில் என் கண்டா சுத்து வட்டாரம் இருக்கிறவா ஐயோ இவன் என்ன மகா மோசமானவன் தெரியுமா, நல்ல வேலை போய் சேர்ந்தான், நம்ம லோகத்துக்கே ஒரு பெரிய விடிவு காலம் வந்தது அப்படின்னு சொல்றா. அதனால அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த பழிச்சொல் கேட்டு அதனால ஏற்படுற துக்கம்ங்கிறது கூட அதுல இருக்கிற உயிர் இருந்ததுனால தானே நடந்தது. பழிச்சு பேசினாலும் என்ன? பால் துளி பெய்யில் என் பாலை தான் மேல தெளிச்சா என்ன? அது சம்ஸ்காரத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இடுகாட்டுல வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பால் விடுறது, பால் தெளிக்கிறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த எலும்பெல்லாம் எடுத்து ஏதோ தீர்த்தத்துல நல்ல தீர்த்தத்துல கரைச்சி விட்டு பால் தெளிச்சு அதை சமணப்படுத்துறது அப்படிங்கிறது பண்ணினாதான் என்ன? பால் தெளிச்சாதான் என்ன? இல்ல பல்லோர் பழிச்சில் என் அதாவது பழிக்கில் அப்படிங்கிறது பழிச்சு பேசுறது, பழிச்சில்ங்கிறது புகழ்ந்து பேசுறது. ஆஹா இவரை மாதிரி கிடையாது, எப்படி வாழ்ந்தார், இப்படி போயிட்டாரே இவர் அப்படின்லாம் சுத்து வட்டாரம் இருந்து பேசுறா. அதனாலதான் என்ன போச்சு அந்த ஜீவனுக்கு. அதனால என்ன பிரயோஜனம்? அது உயிரற்ற உடலுக்கு இட் இஸ் நாட், அந்த ஜீவனுமே இட் இஸ் நாட் கனெக்டட் வித் எனிதிங் ஆர் எனிவன். அது இருக்கிற காலத்துலயும் அதுக்கு கனெக்ஷன் இல்ல. ஆனா அந்த பிரமைனால இந்த அம்சங்கள்னால எல்லாம் பாதிக்கப்படுறது. யாராவது நீ நன்னா இருக்க நன்னா இல்லைன்னு உயிர் இருக்கிற காலத்துல பேசினானாக்கா அது பாதிக்கிறது. இந்த என்ன காக்க ஏதோ அதான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுறது அந்த உயிர் இருந்தாதான் அந்த ஜீவனுக்கு பாதிக்கிறது. இல்லைன்னா அதுக்கும் இந்த சரீரத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுத்துனாக்க ஜடத்துக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. தோல் பையுள் நின்று தொழில் அற செய்து ஈட்டும் கூத்தன் புறப்பட்டு இதுதான். அதாவது இந்த அந்த உயிரற்ற ஜடம் உள்ள ஒரு அந்த கூத்தன். அவர் ஏன் கூத்தன் அப்படின்னு சொன்னாக்க அந்த உபாதிக்குள்ள நுழைஞ்சு இந்த சரீரம் மனச லைட் பண்ணிட்டு இந்த லோகத்துல பலவிதமான ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் ஈடுபடுறதுனால அவர் கூத்தன். அவர் சபையில ஆடுற அது ஒரு கூத்தன். இது இந்த கூத்தன் அந்தந்த சரீரத்துக்குள்ள புகுந்து இருந்து லோகத்துல பலவிதமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுனால அவர் கூத்தன், கூத்தாடுறதுனால கூத்தன். தோல் பையுள் நின்று தொழிலற செய்து ஈட்டும் கூத்தன். தோல் பை தான் சரீரம். அந்த சர்மா என்னது ஸ்கின்னால ஆக்கப்பட்ட ஒரு பைக்குள்ள ஒரு உயிர் அம்சம். நம்ம இந்த பழைய காலத்துல அது சொல்லுவாது, பூனையை பிடிச்சு பைக்குள்ள போடுறது. பூனை அது எதுக்கு போடுறாலோ பாவம் தெரியல, அது மூச்சு முட்டும் என்னவோ அதை போட்டு அந்த இப்ப பைக்குள்ள போட்டு கட்டி வச்சானாக்கா அது பை மாட்ட குதிக்கும். அத மாதிரிதான் இந்த சரீரம் இன்னைக்கு இப்படி செயல்படுறது, பேசுறது, பாக்குறது, என்னென்னவோ பண்ணுறது அப்படின்னு சொன்னா அந்த கூத்தன் உள்ள இருக்கிறதுனால நடக்கிற வேலை அது. தோல் பையுள் நின்று இங்கதான் பாயிண்டே ட்ரக்ஸ்.
அந்த உள்ள இருக்கிற கூத்தன் வந்து இயங்கறதுனால இது இயங்கறது அப்படிங்கறது பாத்துட்டாக்க இந்த சரீரம் மூலமா இந்த லோகத்துல நடக்கக்கூடிய செயல்களோட பாதிப்பு, நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஜீவனை வந்து அடையாது. ஆனால நான் பண்றேன், என்னோட சாமர்த்தியம், இது என்னால நடந்த நல்லது, என்னால வந்த கெடுதல் அப்படின்னு அந்த ஒட்டிக்கரிச்ச அது கூத்தனோட செயல்பாட வந்து மீறி நான் தான் பண்றேன்னு அதோட ஒட்டிக்கரிச்ச வினையை ஈட்டுறது அந்த ஜீவன். தொழில் அற செய்து ஈட்டும். நல்ல பல பல ஆக்ஷன்ஸ்ல ஈடுபடுறது அந்த ஜீவன். அதுல வந்து அந்த கூத்தனை மறந்து தான் ஈடுபடுறோம், நான் தான் பண்றேன் அப்படிங்கறச்ச வந்து அந்த செய் தொழிலோட வினை வந்து இந்த ஜீவனுக்கு சேரறது. அது இங்க வந்திருக்கிறது வந்து தன்னோட பிராரப்த கர்மா ஒரு ஸ்டாக்கை வந்து தொலைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கறது தெரியாம அந்த தொலைக்கிற காலத்துல இன்னும் பலவிதமான இந்த கர்ம வினைகளோட நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாக்கை சேர்த்துக்கிறது. நான் சேர்த்துக்கிறோங்கிறதே தெரியறதும் இல்லை. அது ஐயோ நம்ம ஓவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டயலாக் வேற இருக்கு அண்ணாமலையானோட. அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.